இந்த செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையா இருக்குங்க. தேவனுடைய அன்பு உங்க மேல நன்மைக்கு எதுவா இருக்குங்க. தேவனுடைய மகிமை உங்க மேல நன்மைக்கு எதுவா இருக்குங்க. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால்கள் இருக்கிறதா? பெரிய வேலைகள் இருக்கிறதா? இந்த வேலைக்கு நான் எப்படி போறது, ரொம்ப பெரிய வேலையா இருக்கே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா? இந்த காரியத்தை நான் எப்படி செய்யறது, பெரிய சவாலா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்தை பேசி இந்த காரியத்தை முடிக்கிறது, அவங்க ரொம்ப பெரிய பிக் ஷாட்டா இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என் உடல்ல சில பிரச்சனைகள், பலவீனங்கள் இருக்கு, இதை நான் எப்படி சரி செய்யறது, ரொம்ப பெரிய விதத்துல ரொம்ப மோசமா இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் பார்த்து பெருசா இருக்கே, எனக்கு இது வருமா? படிப்பை பார்த்து, தேர்வுகளை பார்த்து, என்னால படிக்க முடியுமா? என்னால மனப்பாடம் செய்ய முடியுமா? என்னால எழுதி ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை பார்த்தாலும் பெருசா பார்க்கிறது, பணிக்கு போறதையும் பெருசா பார்க்கிறது, சவால்களை பெருசா பார்க்கிறது, வேலைகளை பெருசா பார்க்கிறது, எல்லாத்தையும் பெருசா பார்த்து பார்த்து பயந்து பயந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம மூளையிலேயே முடங்கி போயிருக்கீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, பதறாதீர்கள். ஐயோ, நான் எப்படி போய் பேசுறது, எனக்கு பேச்சு வராதே, எனக்கு அந்த அனுபவம் இல்லையே, காரியம் எப்படி கைக்குடி வரும், எனக்கு அமையுமா, என்னால வர முடியுமான்னு சொல்லி பேசி 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 வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு பேசாம ஒரு ஓரமா அமர்ந்துட்டு இருக்கீங்களா? தயவு செய்து எழும்புங்க. தயவு செய்து களத்துல இறங்குங்க. தயவு செய்து பிறரை குற்றம் சாட்டி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி, சாக்கு போக்குகள் சொல்லி, உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய வலிமைகளையும் விரயமாக்காதீர்கள். அன்பானவர்களே, நீங்க ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து தைரியமா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு களத்துல இறங்குங்க. சிறியதோ பெரியதோ, அது எப்ப வருதோ வரட்டும், அது எப்ப நடக்குதோ நடக்கட்டும்னு அலட்சியமா இருக்காதீங்க. எதையும் பார்த்து மலைக்காதீர்கள். துணிஞ்சு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு தைரியமா களத்துல இறங்குங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போறார். பெருசா இருக்கேன்னு பார்க்காதீங்க. அழகா திட்டமிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல வைங்க. இந்த பிசினஸ் நான் எப்படி அழகாய் முடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு வேண்டிய கிருபைய திராணிய தாங்கப்பா, திட்டமிடுங்க. ஒருவர் இவண்ணமாய் சொன்னார், நீங்கள் திட்டமிட தவறினால் நீங்கள் தவறுவதற்கு திட்டமிடுகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இவண்ணமாய் சொன்னார். வாசிக்கின்றேன், கவனமாய் கேளுங்கள் அன்பானவர்களே. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால், பெரிய யோர்தான் நதி. அதுவும் அந்த நதி கரை புரண்டு ஓடுதான். யாராச்சும் அந்த ஆத்த கடக்கணும், நதியை கடக்கணும்னு போனாங்கன்னா அடிச்சுட்டு போயிருவாங்களாம். வீரியத்தோடு வலிமையோடு பெரிய ஒரு ஆறு, ஒரு நதி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை கடந்து போங்க. இப்ப மக்களுடைய மனசுல இருக்கும், ஆண்டவரே முதல்ல அந்த ஓடுகிற, வேகமாய் ஓடுகிற யோர்தான் நதியை நிறுத்துங்க, செங்கடலை பிளந்த மாதிரி பிளந்துருங்க, அதுக்கப்புறம் நாங்க போறோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, முதல்ல காலை வெயி, முதல்ல களத்துல இறங்கு,
முதல்ல கைய வெயி, முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு. நாளைக்கு பார்த்துக்கலாங்க, அடுத்த வாரம் செஞ்சுக்கலாங்க, அடுத்த மாசம் முடிச்சுக்கலாங்க. எத்தனை நாளுங்க, எத்தனை வாரங்க, எத்தனை மாசங்க, எத்தனை வருஷங்க போயிட்டு இருக்கு. காலம் சென்று கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு இறங்குங்கள் களத்திலே. அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல அது பெருசாதான் இருக்கும். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும். அது மலைச்சி நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது மிகுந்த ஒரு பயங்கர சூழ்நிலையில தான் அது இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது நிக்காது. அது தன்னுடைய வீரியத்தை காட்டும், பயங்கரத்தை காட்டும், அதனுடைய ஆதிக்கத்தை காட்டும். மலைச்சிராத, ஐயோன்னு புலம்பிராத, கால வெயி, களத்துல இறங்கு. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள், ஆசாரியர்கள், உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கக்கூடிய தேவ ஜனங்கள் அந்த கரை புரண்டு ஓடக்கூடிய வீரியம் மிகுந்த வலிமையான அந்த யோர்தான் நதியில் அவர்கள் கால்கள் வைத்த உடனே, பாதம் பட்ட உடனே யோர்தான் வழி திறந்தது. யோர்தான் நதி ஒரு புறமாக குவியலாக நின்று விட்டது. பார்த்தீர்களா? நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களுக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. ஆனா முதல் ஸ்டெப் நீங்க தான் எடுத்து வைக்கணும். எவ்வளவு காலம்தான் பயந்து பயந்து, எவ்வளவு காலம்தான் அப்படியே உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளி தள்ளி, உங்களுடைய இயலாமைகளை பெருசா பேசி பேசி அப்படியே வாழ்க்கையில வளர்ச்சி அடையாத நிலையில நீங்கள் இருக்க போகிறீர்களா? பிள்ளைகளே, எழும்பி பிரகாசியுங்கள். ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க்கோட, ஒரு ஃபயரோட, என்ன காரியத்தை செய்யணுமோ அது முழு பலத்தோட நான் செய்யறேன்னு சொல்லி இறங்கி செய்யுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகிறது, பயங்கரமாய் இருக்க போகிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு வலிமையான ஒரு நாளா இருக்கும். வல்லமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுகிற ஒரு நாளா இருக்கும். ஆகவே பிற சூழல்களை பார்த்து மலைத்து விடாதிருங்கள், பயந்து விடாதிருங்கள். படைத்த தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கால வெய்யு, களத்துல இறங்கு, உனக்கான வழிகள் ஆச்சரியமான விதத்தில் திறக்கப்படும். இந்த வார்த்தையை நம்பி முன்னோக்கி செல்லுங்கள். இன்னைக்கு பெரிய பிளெஸிங்ஸை நீங்க உங்க லைஃப்ல காண்பீங்க. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ரங்கமணி, அருமை சகோதரர் ராஜேஷ் கண்ணா, சகோதரி எஸ் வித்யா, அதுபோலவே ஆர் பிரவீன் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் பூபாலன், சிஸ்டர் பவுலினா தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சவால்களை பார்த்து, தங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய படிப்பு கல்வி தேர்வுகளை பார்த்து, தங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வேலைகள் உத்தரவாதங்களை பார்த்து, உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு, பயந்து விடாதபடிக்கு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே தயங்காதபடிக்கு, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே, வார்த்தையினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் கொடுத்த கட்டளையின்படி யோர்தான் கரை புரண்டு போகும் பொழுது, அது பெரிய ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தும் பொழுது, ஆசாரியர்கள் தேவ ஜனங்கள் காலை வைத்த உடனே அந்த பிரமிக்க கூடிய அந்த காரியம் அவர்களுக்கு வழி திறந்து கொடுத்ததே, அதுபோல நீர் இன்று எங்களோடு பேசியிருக்கிறீர். உடைய பிள்ளைகள் வேலைகளை பார்த்து, கடமைகளை பார்த்து, காரியங்களை பார்த்து மிரண்டு விடாதபடி முதல் ஸ்டெப்பை தைரியமா, சந்தோஷமா, துணிச்சலா உடைய பிள்ளைகள் எடுத்து வைத்து காரியங்களை நடப்பித்தரல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வீராக.
கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக. இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்ப நாளாய் இனிய நாளாய் அமைந்தருளட்டும் ஆண்டவரே. அதுபோலவே இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அற்புதமான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பான தம்பதியார்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்து, ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய தேவாதி தேவன் பெரன்பான பிள்ளைகளுக்கு நீர் இந்த நாளிலே விசேஷமான ஆசீர்வாதங்களை தந்து, வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு விசேஷித்த நாளை இன்றைக்கு காண்கின்ற பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதமான கிருபைகளை வருஷிக்க செய்து, இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளும் உடைய பிள்ளைகளும் உடைய வருகை வரும் மட்டும் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.